வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும். வாய்ப்பு தந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. விருப்ப மனு விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கியது திமுக. மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகம். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. 2 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். வாய்ப்பு தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரின் இறுதி நாள் கூட்டம் பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் இன்று காலை தொடங்கியது. அப்போது பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். இவ்வாண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை, வேளாண் இடைக்கால நிதிநிலை அறிக்கை சிறப்பான தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், அடுத்த 2 மாதங்களில் இன்னும் வேகமாக வந்து பணியை தொடர்வோம் என கூறியுள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் திராவிட மாடல் அரசை நடத்தி இருப்பதாக குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர், தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை மிகச் சிறப்பாக நடத்தியதாக உணர்வதாக நெகிழ்ச்சி தெரிவித்தார். 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதிகளாக நினைத்து செயலாற்றியதாக கூறிய அவர், வாய்ப்பு தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவைக்கு வராமல் அதிமுக எம்எல்ஏக்கள் புறக்கணித்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். வேளாண் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களும் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் சிறப்பான அறிக்கையையும் பதிலுரையும் வழங்கியிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் வந்து நிச்சயம் இன்னும் கூடுதலாக வேகமாக தொடர்வோம் என்ற நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களைப் போலவே எனக்கும் இருக்கிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் சுயமரியாதை உணர்வும் சமூக நீதியும், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணாவின் இன உணர்வும் மாநில சுயாட்சி கொள்கையும், தமிழின தலைவர் கலைஞரின் சிறப்பான நிர்வாகமும், தொலைநோக்கு பார்வையும் கொண்ட திராவிட மாடல் அரசை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடத்தி காட்டியிருக்கிறோம் என்ற மனநிறைவோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். மகளிர் உரிமை தொகையை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலுரையாற்றினார். அதில் சமூக நீதிக்கு பங்கம் வரும்போது எல்லாம் தமிழ்நாடு உரத்த குரல் கொடுக்கும் என எச்சரித்தார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் அளிப்பதில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், மகளிர் உரிமை தொகையை யாராவது நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என்றும், கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் எனவும் தெரிவித்தார். சரியாக 1 வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால் நான் 5000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே. சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விண்ணப்ப விநியோகத்தை திமுக தொடங்கியுள்ளது.
தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக, பாமக, தவேக, மக்கள் நீதிமன்றம் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனுக்களை விநியோகிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. காலை முதல் கட்சி நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் பெற்று வருகின்றனர். மார்ச் 2ஆம் தேதி வரை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனுக்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம் பொது தொகுதிக்கு 25,000 ஆகவும், மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தோழமை கட்சிகளுக்கென பகிர்ந்து கொள்ளப்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பித்திருப்பின் அவர்களது விண்ணப்ப கட்டணம் பின்னர் திருப்பி தரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் இன்று உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளைய தினம் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தவேக சார்பில் புதிய உத்தரவை அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அதில் மார்ச் 1ஆம் தேதி ஒவ்வொரு தொகுதியிலும் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும், தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் பணிகள் குறித்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் விளக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 5 தேர்தல் பணிமனைகளை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். விஜயின் அரசியல் வரவு திமுக கூட்டணிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்று துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுக கூட்டணியில் தேமுதிக சேர்ந்திருப்பதை மதிமுக சார்பில் வரவேற்பதாகவும், இதன் மூலம் கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும், யார் வேட்பாளர் என்பதை பிப்ரவரி 22 தொடங்கும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்தார். மேலும் விஜயின் அரசியல் வரவு திமுக கூட்டணிக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்றும் துரை வைகோ எம்பி நம்பிக்கை தெரிவித்தார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எது இருந்தாலும் இயக்க தலைமை முடிவெடுக்கும். புதிய இயக்கங்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப பழைய ஸ்டேட்டஸ்கோ இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. புதிய இயக்கங்கள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு இயக்கத்துக்கும் இந்த இடம் எனக்கு வேணும், இந்த தொகுதி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குழு எங்க இயக்கத்திலையும் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தைக்கான குழுவை நாங்க அறிவிச்சிருக்கிறோம். நாங்க இப்போ கூட்டணி தலைமையில அந்த தலைமையில அந்த பேச்சுவார்த்தை குழு அறிவிச்சிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை இறைமா 22க்கு அப்புறம் ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்ப ஆரம்பிக்கும் பொழுது எங்க இயக்கம் சார்பாக எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள், இதெல்லாம் ஒரு நாளடைவில் தெரிய முடியும். முதலே குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் முன்பே கோபி தொகுதியில் செங்கோட்டையன் தனது பரப்புரையை இன்று தொடங்கியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. தேர்தல் அறிவிப்பு மற்றும் வேட்பாளர் அறிவிப்பிற்கு முன்னதாகவே அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அதேபோல் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தின் பிரச்சாரத்தை இன்று தொடங்கியுள்ளார்.
கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏவாக இருந்த நிலையில் 2026 தேர்தலிலும் செங்கோட்டையன் கோபி தொகுதியில் போட்டியிடுவார் என கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக கோபி தொகுதியில் அவர் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார். பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து தனக்கு விசில் சின்னத்தில் ஆதரவளிக்குமாறு வாக்கு சேகரித்தார். தேர்தல் மற்றும் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பிற்கு முன்னதாகவே செங்கோட்டையின் பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பது அந்த பகுதியில் உள்ள மற்ற கட்சியினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்தில் வடக்குப்பட்டு அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகரம் அருகே உள்ள சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு துவார பூஜை, சாந்தி ஹோமம், மகா பூர்ணாகதி நடைபெற்றது. பின்னர் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேல தாளங்கள் முழங்க கோபுர விமானங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது. தொடர்ந்து கோவில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனை அடுத்து கோவில் வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்களின் மீது ட்ரோன் மூலம் கும்பாபிஷேக நீரானது தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் காலமுறை ஊதியம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். அதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, நில அளவை துறையில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களுக்கு ஊதியம் மற்றும் தனி ஊதியம், கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பை 25% உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பில் ஊதியம் உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணியை புறக்கணித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் பணங்கள் இறக்கிய விவசாயிகள் மீது பொய் வழக்கு பதிவு செய்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் விவசாயிகள் பணவெள்ளம், பணக்கற்கண்டு தயாரிப்பதற்காக பணங்கள் இறக்கி வருகின்றனர். அந்த வகையில் புதுப்பாளையம் அடுத்து நாகப்பாடி பகுதியை சேர்ந்த வேலு, ஏழுமலை, முனியப்பன் ஆகிய 3 விவசாயிகள் பணங்கள் இறக்கிய நிலையில் காவல்துறையினர் அவர்கள் மீது கல் இறக்கியதாக பொய் வழக்கு போடப்பட்டு கைது செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போலீசாருடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆபத்தை உணராமல் படியில் தொங்கியபடி பயணம் செய்யும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் முதல் கொத்தூர் வரை இயக்கப்படும் அரசு பேருந்துகளில் மாணவர்கள் படியில் தொங்கியபடியே பயணம் செய்ய வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. ஆபத்தை உணராமல் இவ்வாறு பயணம் செய்வதால் விபத்து உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தரப்பில் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மாணவர்களின் உயிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக கூடுதல் பேருந்துகள் இயக்கி மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நகைக்கடை வியாபாரியிடம் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த 4 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர். வாணியம்பாடியில் உள்ள நகைக்கடை
பஜாரில் செயல்பட்டு வரும் நகை கடைகளுக்கு கடந்த 17ஆம் தேதி அன்று ஆற்காடு பகுதியை சேர்ந்த தீபக் என்ற நகை வியாபாரி 100 கிலோவிற்கும் மேற்பட்ட வெள்ளி நகைகளை கார் மூலம் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளார். அப்போது அவரது காரை வழிமறித்த நபர்கள் கத்தியை வைத்து மிரட்டி 38.50 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் தீபக் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த பாபு என்பவரை கைது செய்து விசாரணை செய்த போது நரசிம்மன், அமல்ராஜ், மணி ஆகியோருடன் சேர்ந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சங்கர் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டை அருகே புதிய கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் கேனோடு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கிள்ளுக்கோட்டை அருகே குளவாய்ப்பட்டி கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான கல்குவாரியை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கற்களை விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த கல்குவாரி அருகே மற்றொரு கல்குவாரி அமைப்பதற்கு அரசு அனுமதி வழங்கிய நிலையில் இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்பதற்காக கீரனூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் குளவாய்ப்பட்டியில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிக்குள் பெட்ரோல், டீசல் கேனுடன் புகுந்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதிய கல்குவாரி அமைப்பதற்கான அரசாணையை ரத்து செய்யாவிட்டால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் மற்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே பெண்ணை கத்தியால் குத்திய நபர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாறு கோட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் இசக்கி ராஜா, இசக்கியம்மாள் தம்பதி வசித்து வந்தனர். இந்நிலையில் அவர்களின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மகாராஜன் என்பவர் திடீரென வீட்டினுள் நுழைந்து இசக்கியம்மாளை கத்தியால் சரமாரியாக குத்தினார். அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்த நிலையில் அங்கிருந்து தப்பி ஓடிய மகாராஜன் தனது வீட்டில் பூச்சி மருந்து குடித்து மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரையும் மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி மகாராஜன் உயிரிழந்த நிலையில் இசக்கியம்மாள் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இது குறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தற்கொலை செய்து கொண்ட மகாராஜன் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் காயமடைந்தனர். கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் கே. வெங்கடேசபுரத்தை சேர்ந்த தினேஷ்குமார் தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இந்த தொழிற்சாலையில் குவித்து வைக்கப்பட்டிருந்த தீக்குச்சிகளில் உராய்வு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றி எரிந்தது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் ஆலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த 4 பெண்கள் காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இந்த தீ விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தீக்குச்சிகள் எரிந்து சேதமடைந்தன. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை இறங்கு முகத்தில் இருந்ததால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதையடுத்து நேற்று தங்கம் விலை ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்துள்ளது. அந்த வகையில் 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு 270 ரூபாய் உயர்ந்து 14,500 ரூபாய்க்கும், சவரனுக்கு 2,160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 14,420 ரூபாய்க்கும், சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளியின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 270 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வேற்று கிரக வாசிகள் பற்றிய அரசின் ரகசிய கோப்புகளை வெளியிட அதிகாரிகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார்.
அமெரிக்கா வசமுள்ள ஏலியன்கள் குறித்த தரவுகள், அடையாளம் தெரியாத வான்வெளி நிகழ்வுகள் மற்றும் பொருட்கள் பற்றிய ரகசிய கோப்புகளை பொதுவெளியில் வெளியிட உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சமீபத்தில் ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் என ஒபாமா பேசியிருந்த நிலையில், அது குறித்த தரவுகளை ரகசிய பட்டியலில் இருந்து நீக்கி வெளியிடும் பணியை தொடங்க அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவு அளித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களிடையே ஏற்பட்டுள்ள அதீத ஆர்வத்தை தொடர்ந்து வேற்றுக்கிரக வாசிகள், வேற்றுக்கிரக வாழ்க்கை, அடையாளம் காணப்படாத வான்வழி நிகழ்வுகள் மற்றும் அடையாளம் காணப்படாத பறக்கும் விமானங்கள் தொடர்பான அரசின் ரகசிய கோப்புகளை அடையாளம் கண்டு பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும். வாய்ப்பு தந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. விருப்ப மனு விண்ணப்ப விநியோகத்தை தொடங்கியது திமுக. மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகம். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்பு. 2 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.